சார் 40 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, நிறைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகிறப்ப ஆப்பிள் மேக் ஸ்டுடியோ எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விசாரணை இதுக்கப்புறம் இருக்கும், உங்கள்கிட்ட என்ன மாதிரி சொல்லிட்டு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 லட்சம்ன்றதே அது வடிகட்டிய முழுக்க அது தவறான ஒரு பொய். அது என்னுடைய வீட்லேயோ அல்லது நான் சொன்ன பார் என்னுடைய கிராமம் சொன்ன பார் சேகுடலூர், அங்கேயோ எங்கேயும் ஒரு பைசா பணமும் எடுக்கலை, எந்த சீசரும் போட்டு எடுத்துன்னு போகலை. என்னுடைய அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர்கள் பொதுவாக நான் அமைச்சராக இருக்கிற பொழுது துறை சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் இங்கே தான் தயார் பண்ணி நான் கொடுப்பேன். சுற்றுப்பயணம் போகிற அந்த சுற்றுப்பயண பட்டியல் இங்கிருந்து தான் கம்ப்யூட்டரில் தான் நான் அனுப்புவேன். அதுவும் குறிப்பாக மக்களோட நெருக்கமான துறை இருக்கிற காரணத்தில் என்னுடைய இன்ஸ்பெக்ஷன்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்கன்னா அவைகள்லாம் இந்த கம்ப்யூட்டர் இதுதான் நாங்கள் தொலைக்காட்சிக்காக இருந்தாலும் சரி, அதே போன்று பத்திரிகைகள் பிரிண்ட் இருக்கிற பத்திரிகைகளாக இருந்தாலும் அதுக்கு இந்த கம்ப்யூட்டரில் தான் நாங்கள் அனுப்புவோம். அதனால் இந்த கம்ப்யூட்டரில் ஏதோ இருக்கிறதை போல் இதை நாங்கள் சீஸ் பண்ணுவோம்னா தாராளமாக சீஸ் பண்ணி எடுத்துன்னு போங்க அப்படின்னு நாங்களே மனமும் தான் கையெழுத்து போட்டு சீசர் ஆர்டர் எடுத்துன்னு போக சொன்னோம். அந்த கம்ப்யூட்டரில் நான் சொன்ன மாதிரி இது பிரஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளை தவிர, என்னுடைய அறிக்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை தவிர அதில் எதையும் பதிவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் பார்த்துட்டு கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டோம். குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒன்றையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய செய்தி அறிக்கையில். இல்லை, குற்றச்சாட்டு சொன்னது என்ன, எங்கேயோ கரூரில் ஒரு சாலை போடப்பட்டது, அதற்காக ஏற்கனவே பில்லு போடப்பட்டிருக்கிறது, அதனால் அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த ஒப்பந்ததாருக்கு அமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செஞ்சார் அப்படின்றது தான் அவங்க எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கரூர் எவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் தெரியும். அங்கே ஒரு அலுவலகத்தில் ஒரு டெண்டர் நடத்தணுன்னாக்கா அங்கே இருக்கிற கோட்ட பொறியாளர் டி அவர்கள் தான் டெண்டர் நடத்துவாங்க. அதுக்குரிய ஆவணங்கள்லாம் அங்கே தான் இருக்க மொழி, அந்த டெண்டர் நடத்திய அலுவலகத்தில் தான் அந்த ஆவணம் இருக்க மொழிய அமைச்சர் இல்லத்திலேயோ அமைச்சர் அலுவலகத்திலேயோ அது சம்மந்தப்பட்ட இது எப்போதுமே இப்பயும் நடைமுறையில் அப்படி கிடையாது. டெண்டர் கோட்ட பொறியாளர் டி விடுறாருன்னா அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அங்கே தான் இருக்கும். அல்லது மேற்பொறியாளர் அதாவது எஸ்சி சூப்பரண்ட் இன்ஜினியர் அவர் ஒரு டெண்டர் விடுறாருன்னா அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு டெண்டர் விடுகிற அதிகாரம் 2 பேருக்கு தான், ஒன்று டிக்கு இன்னொன்று எஸ்சிக்கு. அது மேலே டெண்டர் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்குமே என்று சொல்லலாம் ஆவணம் அந்த அலுவலகத்தில் தான் இருக்க மொழிய ஆவணங்கள் என்பது இது போன்ற ஆவணங்கள்லாம் பப்ளிக்குடைய பொது சொத்து. அது ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்குமே ஒழிய அது என்னுடைய இல்லத்திலே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது போன்ற ஒன்று என்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன்னா அவங்களுடைய அதிகாரத்தினுடைய உச்சன்னு சொல்றேன்னே. ஜனநாயகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. ஒரு எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். போற்றின்னு என்ன லாலி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும், கேள்வி கேட்க தான் செய்வோம். ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லுங்கிற பொழுது ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு சொல்லுங்க, ஆதாரத்தை கொண்டு ஸ்பீக்கர் கையில் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன உரிமை, என்ன தப்பு? அதிலே நான் ஒரு மூத்த உறுப்பினர், 1984 சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சவன் நான், 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் நான். அப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எவ்வளோடைய அனுபவம் இருக்கும். முதலமைச்சர் என்ன மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறாரா? மொழிப்போருக்காக நான்லாம் சிறை போனவன், நான்லாம் மொழிப்போருக்காக சிறை போனவன், மக்களுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கிறேன். பலமுறை மக்கள் போராட்டத்திற்காக நான் வேலூர் சிறைக்கு நான் போயிருக்கிறேன். ஆக நாங்கள்லாம் மொழி என்ற உணர்வோடும் திராவிடன் என்ற உணர்வோடும் பள்ளி பருவத்தில் இருந்து கல்லூரி பருவத்திலிருந்து நாங்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இவர் புதுசாக ஒரு பதவிக்கு வந்திருக்காருன்றதுக்காக நாங்கள் எடுத்து கேட்டதுக்காக இப்படி ஒரு தான் சொன்னேன். அதிகாரத்துடைய உச்சம் இன்னைக்கு என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறது.